இப்போ நம்ம அதுக்கு வந்து இந்த மிளகு, சீரகம், மல்லி, அதாவது தனியா, துவரம்பருப்பு, மிளகாய் வத்தல் இது எல்லாத்தையும் என்ன பண்றோம், ஒரு பாத்திரத்துல ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய், நல்லெண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ இதுக்கு வந்து நம்ம போட்டு நல்ல இதை வந்து வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கணும். இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும், சிவக்க வறுத்து தனியாக எடுத்துக்கணும். அதே சமயத்தில் வந்து இது லேசாக வறுத்துட்டு இருக்கும்போது தக்காளி ஒரு 2 தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து டேஸ்ட்டுக்கு இந்த தக்காளி ஆட் பண்ணுறோம். இஞ்சியும் தக்காளியும் தனித்தனியாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பூண்டு, இந்த மிளகு இதெல்லாம் சேர்றதுனால தக்காளினால எந்த ஒரு இதுவும் நமக்கு வராது. அதே சமயத்தில் மருந்தாகவும் வேலை செய்யும், சாப்பிட்றதுக்கும் இதாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த சளி, இருமல்லாம் இருக்கும், சாப்பிட்றதுக்கே பிடிக்காது. அப்படிங்கும்போது டேஸ்ட்டாக இருந்ததுன்னா அந்த சாப்பாடு நல்லா இறங்கும். அதே சமயத்தில் மருந்தாகவும் வேலை செய்யும். இப்போ தக்காளியும் நம்ம அதில் போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அதை வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வறுத்துட்டோம். இதை வந்து தனியாக எடுத்துட்டு இப்போ மிக்சியில் ஒரு ஜாரில் போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி அதில் வந்து கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்து அதில் போட்டு வச்சுக்காங்க. நல்ல வாசனையாக இருக்கும் அந்த குழம்பு. எல்லாத்தையும் தனியாக அந்த மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் அதில் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்ல கொழுன்னு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்காங்க. இப்போ அந்த பாத்திரத்திலே நம்ம வந்து திரும்பவும் கொஞ்சம் குக்கிங் ஆயில் போட்டுக்கிறோம். ஒரு 2-3 ஸ்பூன் விட்டு கொஞ்சம் வெந்தயம், கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு வெந்தயமும் போட்டு நல்லா அதை வந்து தாளிச்சுட்டு கருவேப்பிலையை போட்டு நல்லா வெடிக்க விட்டுட்டு இப்போ நாம வந்து அந்த அரைச்சி வச்சிருக்கிற அந்த கலவையால போடணும். அதுக்கு முன்னாடி பூண்டு தோல் நீக்கி ஒரு 10 பல்லு பூண்டு தனியாக எடுத்து வச்சிருக்கோம். இந்த பூண்டையும் அதில் போட்டு நல்ல சிவக்க வறுத்துக்கணும். பூண்டையும் போட்டு நல்லா இப்போ வந்து நல்ல சிவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற அந்த கலவையை வந்து அதில் நம்ம கொட்டி நல்லா கொதிக்க விடணும். இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம குழம்பு செஞ்சால் அது நல்ல மருந்து பொருளாகவும் நமக்கு பயனாகும். அதே சமயத்தில் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவும் நம்ம வந்து ஆயில் இதை எடுத்துப்போம். அது இல்லாமல் ஆயில் கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த மழைக்காலம் இப்போ ஏற்கனவே வந்து கிளைமேட் வெதர் வேற மாறி வருது. திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நிறைய பேருக்கு அது ஒத்துக்க மாட்டேங்குது. அப்படிங்கும்போது மேக்சிமம் வந்து சளி, இருமல் இந்த மாதிரி தொல்லைகளுக்கு ஆளாக வேண்டியிருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் நாம இந்த மாதிரி மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு 2-3 வாரத்துக்கு ஒரு 2-3 டைம்ஸ் இது மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த சளி, இருமல், இந்த காய்ச்சல், இந்த தொல்லையிலேருந்து நம்ம விடுபடலாம். இப்போ இதில் வந்து நல்லா அதை வந்து கொட்டிட்டு கரைச்சிட்டு புளி கொஞ்சோண்டு கரைச்சி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறோம். ஒரு 10-15 மினிட்ஸ் இது வந்து நல்லா கொதிச்சு கொழுன்னு தண்ணி எல்லாம் வந்து வத்தணும். இது வந்து கொஞ்சம் வத்திட்டு நல்ல கொழுன்னு வரும். இப்போ அதில் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்ல கிளறிட்டு அடி பிடிக்காம இருக்குது, நல்ல கிளறிட்டு இதை வந்து கொதிக்க வச்சிடறோம். நல்ல இது வந்து கொதிச்சு இந்த பூண்டுலாம் நல்லா வெந்துடும் இதில். இப்போ வந்து இது பாருங்க, இந்த குழம்பு வந்து நல்ல கொழுன்னு கட்டி ஆயிடுச்சு, அதாவது நல்ல வத்திடுச்சு. இப்போ இந்த இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், அந்த துவரம் பருப்பு, டேஸ்ட்டுக்கு தக்காளியும் புளியும் கரைச்சி நம்ம வந்து இதை விட்டுருக்கோம். இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுது. இது வந்து சாப்பிட்றதுக்கு தயாராகிடுது. சுட சாத்துல போட்டு இது வந்து எப்பேற்பட்ட சளி, இருமல் தொல்லை எதாக இருந்தாலும் வந்து ஓடிய போயிடும்.